Hello everyone, welcome back to our channel Dhivi Special. இப்போதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் திவ்யா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னா நம்ம வந்து எப்படி மஸ்காரா வியர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி வியர் பண்ணால் உங்களுக்கு அந்த லேஷஸ் வச்ச ஃபீல் இருக்கும், இல்லைனா இப்படி வியர் பண்ணால் உங்களுக்கு இப்படி இருக்காது அப்படின்ற ஒரு கொஞ்சம் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ட்ரிக்ஸ்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டேக் எ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் ஐலாஷஸ் கேர்லரால் இதை வந்து நல்லா கேர்ள் பண்ணி விட்டுக்கிறேன். பட் இந்த சைடு ஐஸில் பார்த்தீங்கன்னா நான் கேர்ள் பண்ணல. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கிட்ட நீங்கள் அப்படியே கேர்ள் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் நார்மலான மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். எந்த பிராண்ட் நான் சொல்லலை. நார்மலான மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது ஸ்மஜ் ப்ரூஃப் கிடையாது. அலைஞ்சுனா அலைஞ்சிரும். உங்களுக்கு வந்து இது எந்த அளவு வால்யூம் தருதுன்னு பாருங்கள். பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்க மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணுறேன். இது வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப். இது எந்த அளவு உங்களுக்கு வந்து வால்யூம் கொடுக்குது பாருங்கள். தென் நீங்கள் சும்மா அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா போல்டாக வேணும் அப்படின்னா ஒரு 10 to 15 கோட்ஸ் கிட்ட கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா பிரிஸ்காக தெரியும் ஐஸ் பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக ஒட்டிகிட்ருக்கு எல்லா ஏரும். ஸோ அதுமாரி ஒரு கோம் வச்சு நான் அழகாக தனித்தனியாக எடுத்து விட்டுக்கிறேன். அந்த கோமால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஹேரும் செப்ரேட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் பார்த்தீங்கன்னா நான் இப்போ செகண்ட் கோட் கொடுக்குறேன். ஒரு கோட்டோட நிறுத்தினா உங்களுக்கு அந்தளவு லேஷஸ் மாரி இருக்காது. இப்போ நீங்கள் செகண்ட் அது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நீங்கள் செகண்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரிஸ்காக பார்க்க அழகாக இருக்கும். சைட் பார்த்தீங்கன்னா நான் எந்த கோட்டுமே கொடுக்கல, ஒரே கோட்டோட நிறுத்திக்கிறேன். தென் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க லேஷஸ்க்கும் போட்டுக்கோங்க. அது இன்னும் பார்க்க அழகாக உங்களுக்கு தெரியும். நான் கீழே இருக்க லேஷஸ்க்கும் போட்டுக்கிறேன். உண்மையாக என்னோடய ஐஸ்க்கு வந்து பிரைட்டன் பண்ணிக்கிறேன். தென் உங்களுக்கு வந்து லைட்டாக கீழே ஸ்மஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ட்ரை ஆனோடனே ஒரு ஹேர் பட்ஸ் எடுத்து அழகாக அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பிகாஸ் இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால ஈஸியாக வைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்துடும் பட்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ போல்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 ஐஸ்க்கும் டிஃப்ரென்ஸு. அந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த கண்ணுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டான ஒரு எஃபெக்ட் வந்திருக்கும். பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு கோட் தான் கொடுத்துருந்தேன், எந்த ஒரு இதுவுமே பண்ணல. எப்பயுமே ஐலாஷஸ் வந்து கேர்ள் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த அழகான ஒரு லேஷஸ் வச்ச மாதிரி லுக் இருக்கு பாருங்க. இந்த சைடுக்கு இந்த சைடுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்களும் கற்றுருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தென் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஓகே கைஸ், எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.